ஏற்புரை வழங்க வருகிறார் விருதாளர். சில மணித்துளிகள். கம்பனை நம்பினோர் கைவிடப்படார். சென்னை கம்பன் கழக பொன்விழா ஆண்டின் இன்றைய நிகழ்வின் அரங்கிலும் மேடையிலும் அமர்ந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கு என் முதல் வணக்கம். நடையில் நின்றுயர் நாயகன் கதையினை கம்ப நடையினை விட்டுவிட்டு என் சொந்த நடையாக ஒரு நடைப்பயணத்தை ஏற்றுக்கொண்டேன். சிறிதளவு நகைச்சுவையையும் கலந்து இன்றைய சூழ்நிலையில் நடக்கின்ற நடைமுறையில் வீட்டு அம்மணியுடன் சேர்ந்து என்னென்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் சேர்த்து எழுத ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் இது எடுபடுமா என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் இந்த மேடை அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. இப்படியும் கம்பனை ரசிக்கலாம் என்பதற்கான ஒரு அங்கீகாரம் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த எளியவனின் முயற்சிக்கு இதையும் ஒரு பணி என்று ஒரு பெயர் கொடுத்து அதற்கு ஒரு விருதையும் வழங்கிய இந்த சென்னை கம்பன் கழகத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆக்கப்பூர்வமான எழுத்துகளுக்கு என்று நான் நினைத்து கொண்டு எழுதிய பொழுது சந்தேகப்பட்டு என்னுடைய கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் அவர்களுக்கு மட்டுமே அனுப்பி கொண்டிருந்தேன். முதலாக அந்தமானிலிருந்து. அதன் பிறகுதான் பேராசிரியர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் ஒரு முறை அதனை பார்த்துவிட்டு இது சிறு குறுகிய குழுக்களுக்கு சென்று சேர வேண்டிய அவசியமில்லை, பலருக்கும் கொண்டு போய் சேரலாம், அல்லது நீங்கள் நூலாகவே வெளியிட்டால் நானே அதற்கு அணிந்துரை எழுதி தருகிறேன் என்று சொல்லி அணிந்துரையுடன் வந்த முதல் நூல்தான் பாமரன் பார்வையில் கம்பன். அந்த கம்பன் தொடர்பான என்னுடைய முதல் நூலுக்கு காரைக்குடி கம்பன் கழகம் விருதும் கொடுத்து கௌரவித்தது, சிறந்த நூல் என்று. ஆக என்னுடைய நடை அன்றும் பாராட்டப்பட்டது, இன்றும் அதற்கு உறுதியாகிறது, இந்த நடையிலும் எழுதலாம் என்பதாக. என்னுடைய இத்தகைய முயற்சிக்கு இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர்களும் என்னுடைய பல புலன குழுக்களும் முகநூல் குழுக்களும் தமிழால் இணைவும் மெடிடேஷன் குழுக்கள், மைண்ட் யுவர் மைண்ட், ஞாயிறு போற்றுதும், பிற கோவை தொழில்நுட்பக் கல்லூரி குழுக்கள், பல குழுக்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு தினம்தோறும் கம்பனை பற்றிய 1000 நபர்களுக்கு செய்திகள் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இது முற்றிலும் கம்பனை பற்றி தெரியாதவர்களும் தமிழில் அதிகம் பரிச்சயம் இல்லாதவர்களும் தான் பலர் அதிகமாக இருக்கிறார். அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் கம்பன் பணி செய்து கிடப்பது. விருது கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.